திரு அண்ணாமலை அவர்கள், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அவருடைய யோகங்கள்லாம் எப்படி இருக்கு, அவருடைய கனவு பலிக்குமா அப்படின்னு சொன்னா 110% கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய கனவு பலிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனுஷ நட்சத்திரம் ரிச்சக ராசி, அண்ணாமலை ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி, ரெண்டு பேருமே அமோகமான நட்சத்திரம், அமோகமான ராசி. நான் கணித்தவரை பிஜேபி வந்து அங்க ஓவரால் சொல்றாங்க, அது சான்ஸ் இல்ல சார். 400 சீட்டு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியாக இருந்தால் இவ்வளவு, கூட்டணி இல்லாம தனிச்சையா இருந்தா இவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப கூட்டணியோடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய ஜாதக முறை, இப்ப பாரத தேசத்துடைய இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வைத்திருக்கக்கூடிய தேதி, நேரம், எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய ஒரு நேரம் எல்லாத்தையும் கணிச்சு பார்க்கும்பொழுது நான் வந்து ஸ்டாலின் ஐயா அவங்களை வந்து நான் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு வந்து சரியில்லை அப்படின்னு அவர் வந்து நான் குறை சொல்ல முடியாது. சீட்டு இருக்கும், குறைவான டிஎம்கேல இருக்கக்கூடியவர்களே வந்து என்கிட்டயே கேட்கறாங்க, சாமி டிஎம்கேல தொடர்றது நான் நல்லதா இல்ல நான் பிஜேபிக்கு மாறிடுவேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் அவர் வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், எல்லா விவசாயிகளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடியவர். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய விஷயங்கள், அவருடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அவருக்கு வாய்ப்புகள், தமிழக முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரு அந்த அளவுக்கு அவருடைய மனப்பக்குவம் ஏற்றுக்கலங்க. அவர் வந்து வருவார், எல்லாம் செய்வார். ஆனா நான் முதலமைச்சரா இருக்கணும், நான் வந்து தமிழ்நாட்டை வந்து முதலமைச்சரா இருந்து நான் வந்து ஆட்சி புரியணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சீமான் அண்ணாலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனிதர், எல்லாத்துக்கும் ஒரு குரல் கொடுக்கக்கூடியவர், எல்லாம் சிறப்பான மனிதர் தான். ஆனா மக்கள் அணுகுமுறைன்னு வரும்போது சில இடங்கள்ல எத்தனையோ நிறைய வீடியோஸ் பாக்குறோம், நிறைய மீம்ஸ் பாக்குறோம், நிறைய அவரை பத்தி நல்லதும் பாக்குறோம், கெட்டதும் பாக்குறோம். ஆனா இன்னும் அவருக்கு அந்த தனித்து இன்னும் ஒரு நல்ல ஒரு இதுல வரத்துக்கு உண்டான வாய்ப்பு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜ்குமார், பிரபல ஜோதிட நிபுணர். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா அமோகமா இருக்கேன். எஸ் சார். இப்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை, இது ஜோதிடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத விட பாத்தீங்கன்னா அரசியல் சூடு வந்து பயங்கரமா இருக்கு. 2024 அதுவும் நீங்க வந்து கணிக்கிறது எல்லாமே வந்து கரெக்டா அப்படியே இருக்கிறதுனால கேக்குறோம், அண்ணாமலை அவருடைய கனவு பலிக்குமா? ஏன்னா அண்ணாமலை அவருடைய ஜாதகத்தை நீங்க வந்து நல்லா கணிச்சிருக்கேன், அவர் நடக்கிறதெல்லாம் நடக்க போகுது சொல்லிட்டே இருக்கீங்க, எப்படி சார் இருக்குது? ஆனா அதாவது அண்ணாமலையுடைய ஜாதகம், திரு அண்ணாமலை அவர்கள், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அவருடைய யோகங்கள்லாம் எப்படி இருக்கு, அவருடைய கனவு பலிக்குமா அப்படின்னு சொன்னா 110% கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய கனவு பலிக்கும். அதுல எல்லளவு மாற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துல அவர் பிறந்தவர், ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில பிறந்தவர், ராஜயோகம் உள்ள ஜாதகம், குபேர யோகம் உள்ள ஜாதகம். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கனவு அமோகமாக பலிக்கும், அவருடைய மக்கள் செயல்பாடு அமோகமாக இருக்கும், மக்கள் ஆதரவு மிக 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 அமோகமாக இருக்கும். அதுல எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. 39க்கு 39 சீட்டு இந்த வாட்டி பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி சொல்லிட்டே இருக்காங்க. இது தாமரை பூத்துருமா இங்க? கண்டிப்பா சார். அதாவது தாமரை மலருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தாமரை மலரும். அதாவது என்னுடைய ஜாதக கணிப்பு படி அண்ணாமலை அவர்கள், திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் ரிச்சக ராசி. சோ பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி, ரெண்டு பேருமே அமோகமான நட்சத்திரம், அமோகமான ராசி. தாமரை எனக்கு தெரிந்து நான் கணித்தவரை 22 25 சீட்டு வரையில அமோகமா வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா அமோகமா பிஜேபி வரத்துக்கு, தென் மாவட்டங்கள் எல்லா இடத்துலயும் அமோகமா வரத்துக்கு உண்டான வாய்ப்பு மிக சிறப்பாக உள்ளது. தாமரை கண்டிப்பா மலரும், அதுல மாற்று கருத்தை கிடையாது. இல்ல 400 சீட்டு பிஜேபி வந்து அங்க ஓவரால் சொல்றாங்க, அது சான்ஸ் இல்ல சார். 400 சீட்டு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியாக இருந்தால் இவ்வளவு, கூட்டணி இல்லாம தனிச்சையா இருந்தா இவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப கூட்டணியோடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 390 இடமாவது வந்துருவாங்க.
கூட்டணியோட இருந்தா கண்டிப்பா கூட்டணியோட இருந்தா அந்த இது வந்துடும். இப்ப கூட்டணி இல்லாம தனித்து அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா குறைந்தபட்சம் 330 340 இடம் வரைக்கும் கண்டிப்பா வந்துருவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி லெவல் வேற. இது நான் சொல்லணும்னு சொல்லல, ஜாதகத்துல அவங்களுடைய ஜாதக முறை இப்ப பாரத தேசத்துடைய இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வைத்திருக்கக்கூடிய தேதி நேரம் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய ஒரு நேரம் எல்லாத்தையும் கணிச்சு பார்க்கும் பொழுது இதெல்லாம் அமோகமா இருக்கு. சாத்தியம் நிறைய சாத்தியம் இருக்கு சார். அண்ணாமலை அமோக சாத்தியம். நீங்க இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லும் போதே ஆப்போசிட்ல 2 பேருக்கு சாத்தியம் இல்லாம போகுது. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டாலினா இருக்காரு, ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி. ஏன்? அதாவது சார் இப்ப நான் ஸ்டாலின் ஐயா அவங்களை நான் நம்ம குறை சொல்ல முடியாது. நான் அவருக்கு அவருக்கு சரியில்லை அப்படின்னு அவர் நான் குறை சொல்ல முடியாது. சீட்டு இருக்கும், குறைவான சீட்டுகளாக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இருக்கு. ஆனா குறைவான சீட்டு இருக்கு. ஏன்னா மக்களுடைய ஒரு அணுகுமுறை எல்லாமே நன்னா இருந்தா கூட மக்கள் சில விஷயங்கள்ல ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க சில விஷயங்கள்ல. இன்னொரு விஷயம் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவது டிஎம்கேல இருக்கக்கூடியவர்களே என்கிட்டயே கேக்குறாங்க, சாமி டிஎம்கேல தொடர்றது நான் நல்லதா இல்ல நான் பிஜேபிக்கு மாறிடுவேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒன்னும் சரியா வரலையே சாமி அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர நான் இதுலதான் இருப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இது பிரபலமானவர்கள் சொன்னது. இப்ப நான் பேர் சொல்ல விரும்பல, பிரபலமான சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அந்த அளவுக்கு ஒரு இதா இல்ல. முன்பு இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு இதுவும் இப்ப அந்த ஸ்டாலின் ஐயா மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. முதல்ல இருந்தது, இப்ப ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா, அதுல இருந்தது. இப்ப இந்த 3 வருஷத்துல சில விஷயங்கள் குறைஞ்சு போயிடுது. இப்ப நமக்கே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. சோ பாத்துக்க வேண்டியதான். எல்லாரையும் அடிச்சுட்டு, அதாவது அடிச்சவெல்லாம் நான் பெரிய பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு ரெட்டை இலை சின்னத்தோட இருக்காரு, கொடியோட இருக்காரு, எல்லாத்தையும் இருக்காரு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சசிகலா இது பண்ணிட்டாரு, டிடி வரல போயாச்சு, ஓபிஎஸ் அவர்கள் எல்லாமே பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருடைய வாய்ப்புகள் எப்படி? அதாவது சார் எடப்பாடி அவர்கள் அவர் 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு எல்லா விவசாயிகளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடியவர், ஒரு நல்ல மனிதர். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய விஷயங்கள், அவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அவருக்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர எல்லா இடத்துலயும் எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னங்க, நம்ம இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மேடையில இன்னைக்கு ஒரு இதுல நம்ம பேசுறோம். இன்னைக்கு என்ன நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா நிரந்தர தலைவர், நிரந்தர செயலாளர் அப்படின்லாம் நம்ம நிறைய நம்ம சொல்றோம். எதுங்க நிரந்தரம்? நீங்க சொல்லுங்க. நிரந்தர தலைவருங்கிறது நீ நிரந்தரமாவே தலைவரா இருந்துருவீங்க. நிரந்தர செயலாளர்னா நிரந்தரமாவே செயலாளரா இருக்கு. இறைவன் ஒருத்தர் தாங்க. அதாவது இறைவன் மட்டும்தான் நிரந்தரம்ங்கிறது, இறைவன் மட்டும்தான். தெய்வ வழிபாடும் நம்மளுடைய தெய்வ சிந்தனையும், அருள் இல்லா இருக்க உலகிலே பொருள் இல்லா இருக்க உலகிலே ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்க நிரந்தர செயலாளர்னு சொல்றீங்களே, நிரந்தர பொருளாளர் சொல்றீங்களே, நிரந்தர தலைவர்னு சொல்றீங்களே, இவங்க யாராவது இப்ப நிரந்தரமா இருக்காங்களா சொல்லு. இப்ப ஜெயலலிதா அம்மா அவர்களை நீங்க சொல்றீங்களே நிரந்தர செயலாளர் சொல்றீங்க, நிரந்தர தலைவர் சொன்னீங்களே, இன்னைக்கு அந்த அம்மா கடைசி அவங்களுடைய 100 நாட்கள் அவங்களுடைய மரணம் எப்படி இருந்தது? எத்தனைக்கு கரண்ட் முதலமைச்சர், அவங்களுடைய அவங்களுடைய மரணம் எப்படி இருந்தது? நம்ம எல்லாருமே மக்கள் அத்தனை பேருமே பார்த்தோம் எப்படி இருந்தது அவங்களுடைய மரணம் அப்படின்னு. 2.5 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டாங்க சொன்னோம், நம்பணும் தானே? 2.5 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன நம்பணும் தானே? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், 22-27 நாடுகள்ல இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதுல கேமரா வேலை செய்யலாம். அது என்ன தர்மாஸ்பத்திரியா வேலை செய்யாம இருக்கிறதுக்கு? நம்புறோம் இல்ல? மேல வெள்ளை காக்கா பறக்குதுன்னு அதுக்கு கீழே இன்னும் 2 வெள்ளை காக்கா பறக்குது சொல்றோம் இல்ல? நம்புறோம் இல்ல? வேற வழி நம்பிதான் ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அது நம்பிதான் ஆகணும். எது நிரந்தரம்? அந்த அம்மா கடைசியில 100 நாள் அந்த அம்மாவுடைய மரணமே ரொம்ப அத்தனை ஒரு கரண்ட், ஒரு முதலமைச்சர், எல்லாமே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேமரா வேலை செய்யலன்னு என்னங்க அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாம். அது எவ்வளவு உலக நாடுகளுக்குலாம் இருக்கக்கூடியது. இப்ப எல்லா விஷயமும் மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களுக்கு எதுவுமே தெரியாம இல்லை. மக்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, யாரு என்ன எப்படி எல்லாமே மக்களுக்கு தெரியும். தெரிந்தும் மக்கள் அமைதியா இருக்காங்க. சரி என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. சில பேர் சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க, சில பேர் சொல்லி அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்களே தவிர இதுதான் நிதர்சனமான உண்மை. இறைவன் மட்டும்தான் உண்மைங்கிறது உண்மை.
அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து, இறைவன் மட்டும்தான். அன்னைக்கு அவன் என்ன முடிவு பண்றானோ அதுதான் இறைவன் முடிவு பண்ணி, இன்னைக்கு இதுதான் நடக்கணும், இந்த வருஷத்துல இதுதான் இறைவன் முடிவு பண்றானோ அதுதான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. இதே போல இன்னொரு கோஷமும் பாத்தீங்கன்னா 2026 தேர்தலில் அண்ணாமலை தான் முதல்வர். அவர் முதல்வர் ஆகக்கூடிய அந்த அளவுக்கு ஜாதகம் இருக்கா, இல்ல சில பேர் அவர் சென்ட்ரல்ல தான் போவாருங்களா? ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு அந்த அளவுக்கு அவருடைய மனப்பக்குவம் ஏற்றுக்கலங்க. அவர் வருவாரு, எல்லாம் செய்வார். ஆனா நான் முதலமைச்சரா இருக்கணும், நான் தமிழ்நாட்டை முதலமைச்சரா இருந்து நான் ஆட்சி புரியணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர் அண்ணாமலையுடைய ஜாதகப்படி அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. அவர் சென்ட்ரல்ல இருக்கலாம், மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஆனா அண்ணாமலை பொறுத்த அளவுக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்ப்புகளும் அவருடைய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணாமலை இத்தனையும் ஜெயிச்சு அவர் மேல வந்திருக்காருன்னா அவர் ஒரு பெரிய விஷயம். ஆனா 2026 அவர் முதலமைச்சரா வருவாரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அவருடைய அந்த நேரத்துல அவருடைய ஜாதகம் அவருக்கு கை கொடுத்தால் நிச்சயம் அவர் முதலமைச்சர் வருவார். இல்லைன்னா சென்ட்ரல்ல தான் அதிகமா அவருடைய எண்ணங்கள் நிறைய போகும். சென்ட்ரலுக்கு தான் போகும். சென்ட்ரல் தான் நிறைய சென்ட்ரல் அந்த ராஜயோகம் இருக்கான்னு அந்த ராஜயோகம் மோடி அவர்களோட போல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கோ மோடியோடைய ஒரு இதுல கண்டிப்பா அவருக்கு அண்ணாமலைக்கு நிறைய இருக்கு. இதுல விடுபட்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அவருடைய நீங்க வேற சும்மா இருங்க. நாம் தமிழர் கட்சி அவர் இருக்கலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். நாம் தமிழர் கட்சி எல்லாம் சீமான் அண்ணா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மனிதர். அவர் நானும் நிறைய அவருடைய பதிவுகள் அவருடைய வீடியோஸ் அவர் மிக சிறப்பான மனிதர். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. மிக சிறப்பான மனிதர், எல்லாத்துக்கும் ஒரு குரல் கொடுக்கக்கூடியவர், எல்லாம் சிறப்பான மனிதர் தான். ஆனா மக்கள் அணுகுமுறைன்னு வரும்போது சில இடங்கள்ல எத்தனையோ நிறைய வீடியோஸ் பாக்குறோம், நிறைய மீம்ஸ் பாக்குறோம், நிறைய அவரை பத்தி நல்லதும் பாக்குறோம் கெட்டதும் பாக்குறோம். ஆனா சீமான் அண்ணெல்லாம் கட்சி நாம் தமிழர் கட்சி எல்லாம் சொல்லிக்கலாம் அவருடைய இது. ஆனா இன்னும் அவருக்கு அந்த தனித்து இன்னும் ஒரு நல்ல ஒரு இதுல வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் சீமான் அண்ணனுக்கு ஜாதகப்படி குறைவாதான் இருக்கே தவிர இன்னும் அவருக்கு இன்னும் சிறப்பான. ஏன்னா அவருடைய ஜாதகம் தற்போது இந்த 2024 குரோதி வருஷம் குழப்பமான ஆண்டா தான் அவருக்கு அமையுமே தவிர ஒரு சிறப்பானதா இல்லை. ஏன்னா அவரை போட்டு முதுகுல அத்தனை குத்தியாச்சு. ஏன்னா அவரை வளரவே விடல. அவர் நல்ல மனிதர், நல்ல ஒரு அவரை நான் பார்த்திருக்கேன், நிறைய விஷயங்களை குரல் கொடுத்திருக்காரு, நல்ல மனிதர். ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதுலாம் சில விஷயங்கள்ல கம்மி தான். நீங்க சொல்றது பிரகாரம் பாத்தீங்கன்னா இங்க பாஜகவுக்கு தான் இந்த வருஷமும் ஏறுமுகமா இருக்கு. பாஜகவுக்கு நிறைய பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக பெரிய அளவுல வரும். பிஜேபின்னு சொன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 அதுவும் குரோதி வருஷம் சிறப்பாக தமிழகத்திலையும் தமிழகத்துல சேர்த்து சொல்றேன், கண்டிப்பாக சிறப்பான ஆண்டாக அமையும், கவலையே வேண்டாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதிலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.